அன்பானவர்களே, துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையினுடைய திருத்தலத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, நன்றி செலுத்த கூடி வந்திருக்கிறோம். நம்மை விட்டு பிரிந்து சென்ற அன்பு சகோதர சகோதரிகள், நாம் அன்னை மரியாளை வழிபடுவதாக தவறாக அவதூறு பரப்புகிறார்கள். ஆனால் கத்தோலிக்கர்களாகிய நமக்கு தெரியும், தேவ மாதாவை நாம் வழிபடுவது இல்லை. தேவ மாதா கடவுள் இல்லை, ஆனால் அவர் கடவுளின் தாய். இறைவனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான பேர் கடவுளின் தாய். ஆகவே இவ்வேளையிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி அன்னை மரியாளோடு இணைந்து நம் ஆண்டவராகிய, நம் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூற வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நன்றி செலுத்துதல் தான் நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, துன்பங்களுக்கு, கண்ணீருக்கு தீர்வு. நன்றி செலுத்துவதுதான் என் பிரச்சனைகளுக்கு தீர்வு. Thanking is the only solution given to us by the word of God. நிறைய நேரம் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் ஏன் மறைந்து போவதில்லை? ஏனென்றால் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதில்லை. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லும் போது புரியும். ஐயோ, என் வாழ்நாட்களை நான் வீணடித்து விட்டேனே, என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் தவறிவிட்டேனே என்று நாம் உணர்ந்து கொள்வோம். அன்பானவர்களே, யோசேப்பு என்பவரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? இறை வார்த்தை. யோசேப்பு இறைவனுக்கு உகந்த மகனாக வாழ்ந்து வந்த போதும் அவருக்கு வந்த துன்பங்களை எல்லாம் நினைச்சு பாருங்களேன். எவ்வளவு பெரிய துன்பங்கள் எல்லாம் வந்தது அவருடைய வாழ்க்கையில் இல்ல? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பங்கு தந்தை அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஆண்டவர் எப்படி அதையெல்லாம் ஆசீர்வாதமா மாத்துறாரு அப்படின்னு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொண்டு வரார். சகோதரர்கள் வயல்வெளியில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு உணவு கொண்டு வரார் இல்லையா? தூரத்துல வருகிற தன்னுடைய சகோதரனை பார்த்த மற்ற சகோதரர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இதோ வருகிறான் கனவு காண்பவன், இவனை கொன்று போடுவோம்னு சொன்னான். என்ன வார்த்தை? இவனை. பாவம், அந்த பிள்ளை என்ன எடுத்துட்டு வந்துச்சு? சாப்பாடு எடுத்துட்டு வந்த பிள்ளை இல்லையா? உணவு எடுத்து வந்த தன்னுடைய சகோதரனை பார்த்து மற்றவர்கள் சொன்னார்கள், இவனை கொன்று போடுவோம். பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்களில் நீங்க இப்படி யோசிச்சிருக்கிறீங்களா? நான் நல்லது தானே செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த துன்பம்? நான் நல்லது தானே செஞ்சேன், ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம்? ஆண்டவரே, நான் ஓடி ஓடி தானே செஞ்சேன், உழைச்சனே, செருப்பா தேஞ்சனே, எனக்கு ஏன் இந்த கண்ணீர், எனக்கு ஏன் இந்த போராட்டம்? இல்லையா? நல்லா கவனிச்சு வாங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பிள்ளை சாப்பாடு கொண்டு வந்த உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவனை அடித்தார்கள். என்ன பண்ணாங்க? அந்த பையனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா அந்த நேரத்துல? என்னை ஏன் அடிக்கிறீங்க? பைபிள் என்ன தெரியுமா போடல, என்னை ஏன் அடிக்கிறீர்கள் என்று அந்த பிள்ளை கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாயில வரமாட்டேங்குது, கெட்ட வார்த்தை இல்ல, நல்ல வார்த்தை. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், என்னை ஏன் அடிக்கிறீர்கள் என்று அந்த பிள்ளை கேட்கவே இல்லை. I'm going to tell you the secret of success in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பெறப்போகிற வெற்றிக்கான அந்த மறை உண்மையை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஆமென் இல்லையா? அந்த பிள்ளை என்ன கேட்கல? என்னை ஏன் அடிக்கிறீர்கள், என்னை ஏன் துன்புறுத்துகிறீர்கள்? நான் உங்களுக்கு சாப்பாடு தானே கொண்டு வந்தேன் இல்லையா? நான் எதுவுமே சொல்லலையே, என்னை ஏன் துன்புறுத்துகிறீர்கள்? அந்த பிள்ளை கேட்கவே இல்லை. வாழ்க்கையில துன்பம் இருக்கா, போராட்டம் இருக்கா? இப்படி கேட்காதீங்க. ஆண்டவரே, என்னை ஏன் துன்புறுத்துறீங்க? ஆண்டவரே, என்னை ஏன் சோதிக்கிறீங்க? தயவு செய்து அப்படி கேட்காதீங்க. நிறைய கிறிஸ்தவ மக்களே இந்த கேள்வி கேட்கிறாங்க. என்ன தெரியுமா? என்னை ஏன் ஆண்டவர் இவ்வளவு துன்புறுத்துறாரு, என்னை ஏன் ஆண்டவர் இவ்வளவு சோதிக்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க.
அந்த கேள்வி கேட்கக்கூடாது. யாக்கோபு 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, கடவுள் என்னை சோதிக்கிறார் என்று யாரும் சொல்லக்கூடாது. கடவுள் என்னை சோதிக்கிறார் என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் சோதனை சாத்தானிடமிருந்தும் உலகத்திடமிருந்து மட்டுமே வருகின்றன. அப்ப சோதனை யார்கிட்ட இருந்து வரல? ஆண்டவர்கிட்ட இருந்து வரல. யாக்கோபு 1:17வது வசனம் சொல்கிறது, நன்மை அனைத்தும் ஆண்டவரிடமிருந்து மட்டுமே வருகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சில பேர் சொல்ல மாட்டீங்களே, ஏன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க சந்தோஷமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, சத்தம் போட்டீங்கன்னா எவ்வளவு விண் உயரத்துக்கு போகணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை அனைத்தும் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மை மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும். அதை தடுக்கிறது ஒண்ணு சாத்தானா இருக்கும், இல்ல உலகமா இருக்கும், அப்படி இல்லைன்னா தன்னுடைய சொந்த தீய நாட்டமா இருக்கும். இதுதான் பைபிள் சொல்லுது. கடவுள் ஆசீர்வாதத்தை தடுப்பது 3 விஷயம்தான். ஒன்னு சாத்தான், இன்னொன்னு உலகம், இன்னொன்னு அவரவருடைய சொந்த தீய நாட்டம். அவ்வளவுதான். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பைபிள்ல. இந்த 3 தான் தடுக்குது. இப்ப என்ன ஃபாதர் பண்ணணும்? என்ன செய்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்? முதல் சீக்ரெட், ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் என்று யாரும் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். இந்த நாள்ல இருந்து என்ன சொல்லக்கூடாது? கடவுள் என்னை சோதிக்கிறார்னு சொல்லக்கூடாது. சரியா? இப்ப சோதனை 3 இடத்துல இருந்து தான் வருது. ஒன்னு சாத்தா, இன்னொன்னு உலகம், இன்னொன்னு அவரவருடைய சொந்த கெட்ட புத்தி. இல்லையா? வேற எதுவும் நமக்கு கேடு கொண்டு வராது. இப்ப ஒரு புது ட்ரெண்ட் வந்திருக்கு. சூனியம் வைக்கிறாங்க, மந்திரம் பண்றாங்க, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை பிரியமானவர்களே. யாராவது உங்களை ஏமாத்தினாங்கன்னா நம்பிராதீங்க. பைபிள் அப்படி இல்லை. சூனியம் வச்சு ஒருத்தனுக்கு எடுத்துடலாம் அப்படின்லாம் பைபிள் எங்கேயுமே இல்லை. அதை நம்பாதேன்னு தான் இருக்கு. பைபிள் எப்படி இருக்கு? சூனியங்களை எல்லாம் நம்பாதேன்னு இருக்கு. அதை திரித்து மக்கள் இன்னைக்கு மக்களை குழப்பிட்டாங்க. அப்ப துன்பம் எல்லாம் வருதே, நான் என்ன ஃபாதர் பண்ணணும்? அந்த பிள்ளை என்ன சொன்னா, என்னை அடிக்காதீர்கள், என்னை துன்புறுத்தாதீர்கள் என்று சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. முகத்துல புன்னகையே இல்லை. மறுபடியும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் நமக்கு தெரியாதான். அந்த வசனம் என்ன தெரியுமா போட்டிருக்கு? அது உனக்கு நன்மை அளிக்கிற திட்டமே அன்றி வேறு திட்டம் அல்ல. உனக்கு கேடு விளைவிக்கிற திட்டம் அல்ல. பாத்தீங்களா? உனக்கு கேடு விளைவிக்கிற திட்டம் அல்ல. பைபிள் தெளிவா இருக்கு. உனக்கு கேடு விளைவிக்கிற திட்டம் இல்ல அது. அப்ப என் வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் செய்வதற்காக இருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன் தெரியுமா? ஏன் ஆண்டவரை சோதிக்கிறீங்க, ஏன் ஆண்டவரை எப்படி கஷ்டப்படுத்துறீங்க நம்ம கேட்டு ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். அதுக்கு முன்னாடி கேட்டுறாதீங்க அப்படி இல்லையா? அந்த பிள்ளை என்ன கேட்கல? என்னை ஏன் அடிக்கிறீர்கள், என்னை ஏன் துன்புறுத்துகிறீர்கள் கேட்கல. அமைதியா இருக்க அந்த பையன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க தெரியுமா? அங்க இருக்கிற ஒரு சகோதரன் சொல்றான், அவனை கொல்லலாம் வேண்டாம் இல்லையா, அவனை காப்பாத்தி அப்பாவிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக சொல்லுகிறான். ஆனா பக்கத்தில் இருந்த மற்ற சகோதரர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? அவனுடைய ஆடையை உரிந்து விடுகிறார்கள். முதல்ல உடல் வலி, மனவலி, அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க? ஆடையை உரிந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவமானப்படுத்துறாங்க. ஒருத்தரை நிர்வாணமா நிக்க வைக்கிறத விட எவ்வளவு அவமானம் இருக்க முடியுமா? அவன் என்ன பண்ணாங்க? அவமானப்படுத்துகிறார்கள். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அவமானப்பட்டு இருக்கிறீங்களா இல்லையா? எல்லாரும் பட்டிருக்கிறோம் இல்ல? எல்லாருமே அவமானப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம நல்லது நினைக்க போய் நம்மளை என்ன பண்ணிட்டாங்க? அவமானப்படுத்தி இருப்பாங்க, அசிங்கப்படுத்தி இருப்பாங்க இல்லையா? ஏளனமா பேசியிருப்பாங்க, எள்ளி நகையாடி இருப்பாங்க. நம்ம உழைச்சிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம், ஆனா நம்ம காது படவே நம்மை அவமானப்பட்டு பேசியிருப்பாங்க. கரெக்டா? நல்ல பொறுமையா இருங்க. அமைதியா இருக்கிறார் யாரு? யோசேப்பு. வாயை திறந்து பேசவே இல்லை. என் ஆடையை கழட்டாதீங்க, என்னை நிர்வாணப்படுத்தாதீங்கன்னு சொல்லல. He just completely surrendered himself to God. Hallelujah. கடவுளுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். கடவுள் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு.
அதனால முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விட்டார். அவமானப்படுத்தியவர்களை அவர் திரும்ப அவமானப்படுத்தவில்லை. நம்மளை யாராவது திட்டிட்டாங்கன்னா திரும்ப திட்டிடுவோம். மூஞ்ச பாருன்னு கேட்டா நம்மளும் கேட்டுருவோம், மூஞ்ச பாரு, உங்க ஆயா மூஞ்ச போய் பாரு அப்படிலாம் சொல்லிடுவோம். நம்ம பட்டு பட்டுன்னு பேசிடுவோம்ல. பேசக்கூடாது பிரியமானவர்களே, இனிமே அப்படி பேசக்கூடாது இல்லையா? என்னை அவமானப்படுத்தியவர்களை நான் திரும்ப அவமானப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? அவர் கண் இந்த உலகத்தை சுழன்று சுழன்று பார்த்து கொண்டிருக்கிறதா. அதனால நீங்க அவர்கிட்ட சொல்லணும்ல அவசியம் இல்லை. ஆண்டவரே பாருங்க என்ன எப்படி அவமானப்படுத்துறாங்க, ஆண்டவரே பாருங்க அப்படி நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்? அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா இல்லையா? அவமானப்படுத்தினாங்க, அந்த பிள்ளை பேசவே இல்லை, அமைதியா இருக்கிறான். மூன்றாவது, அவனை குழியில் தள்ளினார்கள். செய்றாங்களா? வாய்ப்பு கிடைச்சா எப்ப நம்மள குழியில தள்ளலான்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டே இருக்கு. கரெக்டா? எப்படியாவது நம்மள குழியில தள்ளிடணும். நம்ம விழுந்து கிடக்கிறத பார்த்துதான் அவங்களுக்கு சந்தோஷமே. நம்ம இல்லாதப்போ அவங்க பேசுறதெல்லாம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம விழுந்து கிடக்கிறத அங்க பேசுவாங்க இல்ல, சாவட்டும் விழட்டும் இல்லையா? அதுலதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த பிள்ளையை குழிக்குள் தள்ளினார்கள். என்னை தள்ளாதீர்கள் என்று அந்த பிள்ளை சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, அடித்து துன்புறுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், குழியில் தள்ளினார்கள். ஒரு வார்த்தை கூட அந்த பிள்ளை பேசல. பைபிள் எங்க எடுத்துக்காட்டுங்க பாப்போம். அவர் ஏதாவது பேசினதா இருக்குதான்னு பாப்போம். பைபிள்ல ரெக்கார்டே இல்ல. He has not spoken a single word. அதனாலதான் சொல்றேன், today I am going to give you the secret of success in Christian life. இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்திருக்கிறது. ஆனா அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சவங்க வாழ்க்கையில முன்னேறிடுவாங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா கை தட்டுங்க. ஆண்டவர் இன்று என்னோடு பேசுகிறார் இல்லையா? குழியில தள்ளிட்டாங்க. அப்புறம் என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த பிள்ளைய எகிப்தியர்களிடம் விற்று விட்டார்கள். வித்துட்டான். நம்மளை எல்லாரும் வித்துருவாங்க ஈஸியா இல்லையா? ஒரு அற்ப பேச்சுக்காக, அற்ப பணத்துக்காக, அற்ப சொத்துக்காக இல்லமா, சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கு நம்மை விற்று விடுகிறார்கள். அது சொந்தக்காரங்களாவே கூட இருக்கும் நிறைய நேரம். 90% இல்ல, நம்ம சொந்தக்காரங்க நம்ம என்ன பண்ணிடுவாங்க? வித்துருவாங்க. நம்ம தேவையே இல்லை அவங்களுக்கு, நம்ம தேவையே இல்லை. ஆனா பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி சுத்தி வரும். சுத்தி சுத்தி வரும். அத்தை வாங்க, அத்தை உட்காருங்க, அத்தை என்ன சாப்பிட்றீங்க, பூஸ்டா ஹார்லிக்ஸா அத்தை. எப்போ பணம் இருந்தா, பணம் இருந்தா. இல்லைன்னா எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? சாப்பிட்டு வந்திருப்பீங்களே, எங்க வீட்டிலலாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பிடாம கிளம்பி போன அர்த்தம். பணம் இருந்தா சுத்தி சுத்தி வராங்க இல்லையா? இன்னைக்கு இருக்கிற இந்த உறவு, இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. பணம் இல்லைன்னா நம்மளை வித்துரும். நம்ம தேவையே இல்லை. எந்த அளவுக்கு நான் சொல்லவா? பிள்ளைங்களே நம்மளை மதிக்காது. பெத்த பிள்ளைங்களே நிக்கிறாங்க பாருங்க. பிள்ளைங்களே நம்மள மதிக்காது. பிள்ளைங்களே ஏன் பெத்தன்னு கேக்குது நம்மள இல்ல. நம்ம எல்லாரும் உழைக்கிறது, ரத்தம் சிந்துறது எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு தான். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கே நம்மள புரியல. பிள்ளைங்களே அன்பு செய்யல, பிள்ளைங்களுக்கே மரியாதை இல்லை. ஐயோ, சின்ன வயசுல இருந்து அங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே, எனக்கு சொத்து சேர்த்து வைக்கலன்னா என்ன, அவங்க பட்ட கஷ்டம் தான் நான் இன்னைக்கு நிக்கிறேன், அந்த நன்றி கூட இல்ல. பிள்ளைகளே மரியாதை கொடுக்கல. நம்மள பிள்ளைகளை வித்துருச்சு இல்லையா? பாத்தீங்களா வாழ்க்கை. ஆனால் யோசேப்பு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை துன்பம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. அடித்து துன்புறுத்தினார்கள், ஆடையை உரித்து அவமானப்படுத்தினார்கள், குழியில் தள்ளினார்கள், எகிப்தியரிடம் விற்றுவிட்டார்கள். அஞ்சாவது துன்பம் பாருங்க. போத்திபார்னு ஒருத்தர், அவரோட வீட்டில் அவருக்கு வீட்டு வேலை, மேனேஜர் ஒர்க் இல்லையா? அந்த வீட்டில் இருந்த பெண் அவள் மீது தவறான கண் கொண்டாள். தலைவன் எல்லாவற்றையும் அவனுக்கு பொறுப்பாய் ஒப்படைத்திருந்த பொழுதும் அவன் எந்த பாவச் செயலையும் செய்யவில்லை. கைகளை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. எல்லாம் அவனுடைய கண்ட்ரோல். He had access to everything. எல்லாமே அவங்க கையில இருந்துச்சு. ஆனா அவன் பாவம் செய்யல. கொஞ்சம் காசு சேர்ந்தா சாராய கடைக்கு ஓடுறாங்க நம்ம ஆளுங்க இல்ல. கொஞ்சம் காசு சேர்ந்தா ஓடுறாங்க.
கொஞ்சம் காசு சேர்ந்தா பார்ட்டி இல்லையா? பார்ட்டி. காசு சேர்ந்தா யாரையும் மதிக்கிறது இல்ல. கொஞ்சம் படிச்சுட்டாலும் மதிக்கிறது இல்லை. இப்போ படிச்சுட்டாலும் சர்ச்சுக்கே வர்றது இல்ல இல்லையா? எல்லாமே இருந்தது அவர் கையில. ஆனா அவர் என்ன செய்யல? பாவம் செய்யவே இல்லை. அந்த பெண் தவறான செயலுக்கு அழைத்த பொழுது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? யாரும் இல்லை என்று நீ நினைக்கிறாய், ஆனால் என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பாத்தீங்களா? நம்ம எந்த மூலையில் இருந்தாலும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவ பிடிச்சி இழுத்தா, அந்த மேலாடையை விட்டுட்டு என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டான். நான் பாவம் செய்வது என் கடவுளுக்கு விரோதமானதுன்னு ஓடிட்டான். உடனே அவன் என்ன பண்ணா? அவமானம் தாங்க முடியாமல் அவன் மீது பழியை போடுகிறாள். பாத்தீங்களா? யோசேப்பு மேல பழி. இவன் தான் என்னை தவறான செயலுக்கு அழைத்தான். ஆனா யோசேப்பு என்ன பண்ணுவார் தெரியுமாங்க? வாயை மூடி நின்றார். அவர் நினைச்சார் என்ன சொல்லிருக்கலாம்? நான் இல்லைங்க, அவதாங்க அந்த தப்பு செஞ்சா அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அது அவனை பணியில் அமர்த்திய தலைவனுக்கு அவமானமாகிவிடும், அல்லது அந்த பெண்ணுக்கே கூட அவமானமாகிவிடும் என்று சொல்லி ஒரு வார்த்தை பேசல. அவன் சிறையில் போடப்பட்டான். 5 துன்பம். 5 துன்பம். நல்லா கவனிங்களேன். இதுல இந்த துன்பம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குது. அடித்து துன்புறுத்தினார்கள். நம்மளால பிசிக்கலா யாராவது அடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. மனதார கூட அடிச்சிருக்கலாம், காயப்படுத்திருக்கலாம் இல்லையா? முதல்ல காயம். 2வது அவமானப்படுத்தினாங்க. 3வது குழியில் தள்ளினார்கள். 4வது எகிப்தியர்களுக்கு வெற்றி விட்டார்கள். 5வது பழியை சுமத்தினார்கள். நம்ம செய்யாத தப்ப நம்ம மேல போட்டு பழிய சுமத்தினாங்க. எல்லாவற்றிலும் அமைதி காத்தான். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் அவனை பார்வோனுக்கு இணையாக உயர்த்தினார். யாருக்கு இணையா? பார்வோனுக்கு இணையாக உயர்த்தினார். பார்வோன் மன்னன் சொன்னான், எல்லாம் உண்டுதான், இந்தா மோதிரம், கணையாழியை கொடுத்தார். தொடக்கம் 41 வசனம் 42. இதான் கணையாழி. மீன்ஸ் the entire power is with you now. நீ செய், என்ன விரும்புறியோ நீ செய். அடிச்சானுங்கல்ல, அவமானப்படுத்தினாங்கல்ல, குழியில தள்ளினவங்க வித்தவங்க கிளம்பி வராங்க. சாப்பாடு சோறு வாங்குறதுக்கு வராங்க, தானியம் வாங்குறதுக்கு வராங்க. உட்கார்ந்து இருக்கிறான். எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? அரியணையில் அமர்ந்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க உட்கார்ந்தான்? அரியணையில் அமர்ந்திருந்தான். அவர்கள் அனைவரும் அவன் முன்பாக மண்டியிட்டு நின்றார்கள் இல்லையா? அப்போ அவனுடைய நல்ல மனசு என்ன தெரியுமா? உள்ள போய் அழுதான். உள்ள போய் தன் சகோதரர்களை நினைத்து கதறி அழுதான். என்ன நல்ல மனசு பாத்தீங்களா? தன்னை துன்புறுத்தியவனை துன்புறுத்தணும்னு அந்த பிள்ளை நினைக்கல. அப்பவும் என்ன நினைச்சாவ? கதறி அழுதான். யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. அதுதான் நான் செய்யணும், அதுதான் நம்ம செய்யணும். மனுஷங்க கிட்ட அழாதீங்க ப்ளீஸ். மனுஷங்க கிட்ட அழாதீங்க. நம்ம கண்ணீருக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. இவர்கிட்ட மட்டும் அழுங்க, ஆண்டவர்கிட்ட மட்டும் அழுங்க. அவன் கதறி அழுதான். வந்து என்ன தெரியுமா சொன்னா? தொடக்க நூல் 50 வசனம் 20. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், என் வாழ்க்கையை மாற்றின வசனம். நானும் முன்னாடியெல்லாம் கோவப்பட்டேன், பேசினேன். ஆனா முற்றிலுமாக மாற்றிய வசனம் இதுதான். தொடக்க நூல் 50 20. என்ன தெரியுமா? சகோதரர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவரோ அந்த தீமையையே நன்மையாக மாற்றினார். ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்கு யாராவது 10 தீமை செய்யறாங்களா? அமைதியா இருங்க. அந்த 10 ஆண்டவர் என்னவா மாத்துவாரு? நன்மைகளாக ஃபாதர் 100 தீமை செய்யறாங்க ஃபாதர், வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு எத்தனை நன்மை வரப்போகுது? 100 நன்மைகள் வரப்போகுது. எப்போ? நீங்க அமைதியா இருந்தாதான். நீங்க எப்படி இருக்கணும்? அமைதியா இருந்தா. நீங்க திரும்ப பேசிடக்கூடாது, திரும்ப அவமானப்படுத்திடக்கூடாது, திரும்ப திட்டிடக்கூடாது. என்ன பண்ணணும்? அமைதியாக இருந்து யார்கிட்ட மட்டும்தான் அழணும் இல்லையா? நன்றி சொல்லலாம் ஆண்டவருக்கு. இன்னைக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் அத்தனை துன்பங்களையும் நன்மைகளாக மாற்றுவார். பொறுமையோடு இருங்க. அற்புதமான செய்தி. ஏன் நன்றி செலுத்துதல் அவ்வளவு முக்கியம்? ஏன் நன்றி செலுத்துறது அவ்வளவு முக்கியம்? 1 குறிப்பேடு 25வது அதிகாரம் 6வது வசனத்துல தாவீது ராஜா கோவிலில்
நன்றி செலுத்துவதற்கென்று ஆட்களை பணியில் அமர்த்துகிறார். பாத்தீங்களா? நன்றி செலுத்துறதுக்கு ஆட்களை பணியில் அமர்த்துகிறாராம். எதுத்தூன் ஏமான் என்கிறவர்களை அவங்களுடைய முழு நேரம் ஃபுல் டைம் ஜாப் என்னது? ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். the whole day they have to thank the Lord. எப்படிங்க? ஏன் நம்ம நன்றி செலுத்துறது இல்ல? கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். be thankful to the Lord. இல்லையா? நம்மளுடைய பலத்தினாலலாம் நம்ம வளரலைங்க, நம்ம சம்பாத்தியத்தினாலலாம் நம்ம உயரல, நம்ம திறமையினால நம்ம இப்படி வந்து நிக்கல. அது எல்லாமே இவர் போட்ட பிச்சை. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க அவருக்கு. Praise the Lord. எல்லாமே அவர் போட்ட பிச்சை. நான் காலையில் எழுந்திருப்பது முதல் இரவு படுக்கும் வரை யாருடைய தயவினால தான் நான் இயங்குகிறேன்? அவர் மட்டும்தான். யாராவது அப்படி நினைக்கிறீங்களா? நான் தான் அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி யாராவது நினைச்சீங்கன்னா அவங்களுக்குள்ள லூசிஃபர் இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா லூசிஃபருடைய பாவம் நான் என்கிற அகந்தை தான் லூசிஃபருடைய பாவம். எசாயா 14:12. லூசிஃபருடைய பாவமே என்னது? நான் என்கிற அகந்தை. ஏன்னா அவன் தேவதூதனாக தான் படைக்கப்பட்டான், தலைமை தேவதூதனாக படைக்கப்பட்டான். ஆண்டவர் எல்லா ஆற்றலையும் அவனுக்கு கொடுத்தார். ஆனா அவனுக்குள்ள என்ன ஆணவம் தெரியுமா? எனக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்கே, நான் ஏன் கடவுளா இருக்க கூடாது, நான் ஏன் அவருடைய அரியணையில போய் உட்கார கூடாதுன்னு யோசிச்சா ஆண்டவர் பாதாளத்துல தள்ளினார் அவனை. இல்லைங்களா? நான் என்கிற அகந்தை இருக்கிற இடத்துல யார் இருக்கிறா? லூசிஃபர். அதனாலதான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, நீங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் இயேசுவின் பெயரால் செய்து இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நல்லா கவனிங்க. நீங்க என்ன பேசினாலும் சரி, என்ன செஞ்சாலும் யாரோட பெயரால செய்யுங்க? இயேசுவின் பெயரால செய்து யாருக்கு நன்றி சொல்லுங்க? கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? அன்பானவர்களே, மீன் குழம்பு வைக்க போறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே உங்க பேரால நான் மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லுங்க. சிரிப்புக்காக சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். என் பிள்ளையை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போறேன். ஆண்டவரே இயேசுவே உங்க பேரால என் குழந்தைய இந்த பள்ளிக்கூடத்தில் நான் சேர்க்க போறேன். ஆண்டவரே நான் இந்த வேலைக்கு போறேன், உங்க பேரால் நான் இந்த வேலைக்கு போறேன். இல்லையா? ஆண்டவரே இந்த இடம் வாங்க போறேன், உங்க பெயரால் நான் இந்த இடம் வாங்க போறேன். எல்லாத்தையும் இயேசுவின் பெயரால் செய்யுங்கள், அதுவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாகும். ஃபாதர் அப்படி செஞ்சா என்ன ஆகும்? ஃபாதர் அப்படி செஞ்சா என்ன ஆகும்? நான் சொல்லவா? திருப்பாடல் 50வது அதிகாரம் 14-15 வசனம் சொல்கிறது, யாரெல்லாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்கள் துன்ப வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவர் அவர்களை துன்பத்திலிருந்து விடுவிப்பார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. இப்ப புரியுதா? ஃபாதர் ஏன் ஃபாதர் என் வாழ்க்கையிலிருந்து துன்பம் அகலவே இல்லை? ஏன்னா நீ ஆண்டவருக்கு என்ன செய்யல? நன்றி சொல்லல. நீ எதை சொன்னாலும் எதை செய்தாலும் இயேசுவின் பெயரால் செய்து ஆண்டவருக்கு நன்றி நீ சொல்லல. நீ அந்த டைம்ல என்ன தெரியுமா பண்ணிட்டமா? மகனே மகளே, நான் செய்யறேன், நான் வேர்வை சிந்தினேன், நான் ரத்தம் சிந்தி இந்த வீடு கட்டினேன், நான் போராடி படிச்சு பட்டம் வாங்கினேன் அப்படின்னு நான் நீங்க சொன்னதுனாலதான் வாழ்க்கையில துன்பம் இருக்கிறது. அந்த துன்பம் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி சொன்னாலே ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நான் துன்ப வேளையில் அழைக்கும் பொழுது என்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சீக்ரெட்? எவ்வளவு பெரிய சீக்ரெட் பாருங்க. திருப்பாடல் 50 வசனம் 14-15. அடுத்த சீக்ரெட் திருப்பாடல் 34 வசனம் 1-4. திருப்பாடல் 34 அதுல என்ன தெரியுமா போட்டிருக்கு? பிரியமானவர்களே, முதலில் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை எல்லா வகையான அச்சத்து நின்று உங்களை விடுவிப்பார். கை தட்டுங்க, நல்லா கை தட்டி நன்றி சொல்லுங்க. எல்லாருக்குமே பயம் இருக்கு. என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, படிப்பாங்கன்னு தெரியலையே, இந்த வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியலையே, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கு உள்ளத்துல. ஆனா நம்ம கெத்தா சுத்துவோம், பயப்படாத மாதிரி சுத்துவோம். கரெக்டா இல்லையா? ஆனா உள்ள என்ன இருக்கு? பயம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லிக்கிட்டே இரு, நான் உன்னை எல்லா வகையான அச்சத்து நின்று உன்னை நான் விடுவிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாத்தீங்களா? மூணாவது யோனா 2, யோனா தெரியும் இல்லையா? 2:9-10. அவர் என்ன தெரியுமா பண்றாரு? ஆண்டவர் ஒரு வேலை சொல்றாரு, செய்யாம ஓடிடுறாரு.
ஆண்டவர் விட்டு ஓடிட முடியுமா? ஆண்டவர் விட்டு ஓட முடியுமா? சங்கீத ஆசிரியர் சொல்றாரு, நான் பாதாளத்தில் சென்று படுத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இல்ல, ஆண்டவர் எல்லா இடத்துல இருக்கு. அவரை விட்டுட்டு ஓடிட முடியுமா? யோனா நினைச்சார், ஓடிடலாம்னு நினைச்சார். ஒரு கப்பல்ல ஏறிட்டாரு. கப்பல் போகுது, புயல் காத்து வீசுது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. ஏன் எங்களுக்கு இந்த துன்பம்? சீட்டு குலுக்கி போட்டாங்க. யார் மேல விழுந்தது? யோனா மேல விழுந்தது. அப்புறம் தூக்கி யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க. இல்லையா? கடல்ல போட்டதுக்கு அப்புறம் மீன் முழுங்கிருச்சு. அப்பதான் புத்தி வருது. நம்ம எல்லாருக்கும் பட்டதுக்கு அப்புறம் தான் புத்தி வரும். கரெக்டா? அதுக்கு முன்னாடி என்ன வரவே வராது, புத்தி வராது. எல்லாரும் கஷ்டம் வந்தவங்க ஆண்டவர்கிட்ட ஓடி வருவாங்க. தப்பு. நல்லா இருக்கும் போதே எங்க வரணும்? அவுட் ஓடி. அதனால தான் நிறைய பேர் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிட்டாங்கன்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. இல்ல, கொஞ்சம் படிச்சுட்டு ஐ டோன்ட் ஹேவ் டைம் அது கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிட்டாங்கன்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய லார்ட் லபக்தாஸ் ஆயிடுவாங்க. இல்ல, பார்த்துருக்கிறீங்களா? கொஞ்சம் சம்பாதிச்சிட்டா, கொஞ்சம் படிச்சுட்டா, கொஞ்சம் சொத்து சேர்த்துருச்சுன்னா யார் வேணாம்? ஆண்டவர் வேணாம். பார்த்தீங்களா? பட்டாதான் ஓடி வராங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட ஓடி வர்றதுன்னா அப்பதான் அவர் அப்பதான் உணர்றாரு. எங்க தெரியுமா உணர்ந்தாரு? யோனா 2வது அதிகாரம் 9வது வசனம். அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்த பொழுது அவர் நன்றி பலி செலுத்தினார். கை தட்டுங்க. எப்ப செஞ்சிருக்கணும் நன்றிய? வெளியில கரையில இருந்தப்பவே செஞ்சிருந்தனா உனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இப்ப புரியுதா? ஆமா ஃபாதர், என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு இப்பதான் ஃபாதர் புரியுது. வெளியில இருந்தப்பவே நன்றி செலுத்திருக்கலாம். மீன் வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல பிரியமானவர்களே. அது கொடூரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? நம்ம எல்லாம் உள்ள போன உடனே போய் சேர்ந்திருப்போம். வயிற்றுக்குள்ள போன உடனே போய் சேர்ந்திருப்போம். அவர் உள்ள போன உடனே அவர் என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தினார்னு போட்டிருக்கு பைபிள்ல. வாசிச்சு பாருங்க. நம்ம எப்ப தெரியுமா நன்றி பலி செலுத்துவோம்? திருப்பலியில ஏதாவது நல்லது நடந்தா மட்டும்தான் இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஏன் மற்ற நேரத்தில் ஒப்பு கொடுக்க கூடாதா நன்றி பலி? எல்லா நேரமும் நன்றி பலி தான். ஹல்லேலூயா. இல்லையா? அவர் நன்றி பலி செலுத்திய பிறகுதான் ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட அது அவரை கரையில் கக்கியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்ப ஆண்டவர் கட்டளை கொடுத்தாருமா? நன்றி பலி செலுத்திய பிறகு. வாசிச்சு பாருங்க, யோனா 2:9-10 வசனங்கள் வாசிச்சு பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்ப முதல்ல, நான் நன்றி செலுத்தினால் என் துன்ப வேளையில் நான் கூப்பிட்டால் என் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார். நான் நன்றி செலுத்தினால் எனக்குரிய எல்லா பயத்திலிருந்தும் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார். நான் நன்றி செலுத்தினால் எவ்வளவு பெரிய ஆபத்தில் நீ சிக்கி இருந்தாலும் ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். எல்லாரும் நல்ல உற்சாகமா கைத்தட்டுங்க பாப்போம். நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப இனிமே நான் என்ன ஃபாதர் பண்ணணும்? தானியேல் செஞ்சதை சொல்றேன். தானியேல் 6:10. தானியேல் 6:10. அவர் என்ன தெரியுமா பண்ணாரா? 3 வேளை நன்றி சொன்னாராம். ஒரு நாளைக்கு நான் 3 வேளை தவறாம சாப்பிடுவேன் ஃபாதர். வெரி குட். 3 வேளை சாப்பிடுறோம், ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல? நன்றி செலுத்துறதுலாம் இல்ல. ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ண பாருங்க, வேலை செய்கிறவங்க, இந்த ஐடி கம்பெனிலாம் வேலை செய்கிறவங்க நம்ம அப்பீலாக விடுவாங்க. ஓ யூ வி ஹவ் நோ டைம், வி ஆர் ஃபுல்லி ப்ரெஷரைஸ்ட் அண்ட் ஸோ மச் ஆஃப் ஒர்க் ஆன் அவர் ஹெட்ஸ். ஒரே பீலாவாக இருக்கும் இல்லையா? என்னமோ பிரேக்கே இல்லாத மாதிரிலாம் சீல் விடுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு என்ன ஒரு சஜஷன்னா, யூ ஆர் கோயிங் டு டேக் தேங்க்ஸ் கிவிங் பிரேக். டீ பிரேக் எடுப்பீங்கல்ல? என்னம்மா வேலை செய்யும்போது டீ பிரேக் எடுக்கிறாங்களம்மா? இன்டர்வெல் வருதா? பிரேக் வருதா? அதனால நம்ம இனிமே வீட்டில் ஒவ்வொரு நாளும் 3 டைம்ஸ் பிரேக் எடுக்கலாம். 3 டைம்ஸ். அந்த பிரேக்குக்கு பேர் நன்றி பிரேக், தேங்கிங் பிரேக். இல்ல டீ பிரேக் மாதிரி என்ன பிரேக் அது? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிரேக். ஓகேவா? 3 வேளை சாப்பிட்றோம்ல, 3 வேளை சோத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லுங்க. சாப்பாடுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு இடத்துக்கு போங்க, ஒரு ஓரமா போய் நின்று, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, இந்த உணவுக்காக நன்றி, என்னுடைய பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக. இல்லையா? எத்தனையோ பிரச்சனை வருது, நீங்க பார்த்துப்பீங்க. நன்றி ஆண்டவரே. ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான் ஜெபம். எத்தனை வேளை? 3 வேளை. தானியேல் இதை தினமும் செய்தார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. தினமும் 3 வேளை ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். ஓகேவா? நன்றி சொன்னா அப்ப எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு காத்திருக்கு. நன்றி சொன்னா எல்லா ஆசீர்வாதமும் காத்திருக்கு. அந்த வசனங்களை மறக்காதீங்க. திருப்பாடல் 50:14-15, திருப்பாடல் 34:1-4, யோனா 2:9-10. இல்லையா? எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தராரு. நான் என்ன செஞ்சா மட்டும் போதும்? நன்றி சொன்னா மட்டும் போதும். ஆனா நன்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் தெரியுமா? பாவ அறிக்கை செய்யணும். உள்ள அக்கிரமம் வச்சுக்கிட்டு
உள்ள வெறுப்பு வச்சுக்கிட்டு, காழ்ப்புணர்ச்சி, பழி வாங்குற எண்ணம், கெட்ட எண்ணம், இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு நன்றி சொன்னா ஆண்டவர்கிட்ட போவார். அதனால முதல்ல பாவ அறிக்கை செஞ்சிடணும், அதுக்கப்புறம் தான் நன்றி சொல்லணும். அப்ப ஆண்டவர் இந்த 3 அதிசய ஆசீர்வாதங்களை நமக்கு செய்யறார். இந்த வசனங்களை எல்லாம் நீங்க மறக்க மாட்டீங்க நான் நம்புறேன், இல்லையா? மறந்துடுவீங்க தானே? மறக்க மாட்டீங்களா? வெரி குட். 3 வசனங்கள். ஆண்டவர் நன்றி சொன்னால்தான் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களிலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுக்கிறார். அன்னை மரியாள் பெஸ்ட் எக்ஸாம்பிள், இல்லையா? நன்றி மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம். இனிமேல் ஆண்டவரே இதை கொடு, ஆண்டவரே, ஆண்டவரே அதை கொடு, குழந்தை பாக்கியம் கொடு, ஆண்டவரே, வேலை வாய்ப்பு கொடு, ஆண்டவரே, கொடுங்க கொடுங்கன்னு கேட்காதீங்க ஆண்டவர்கிட்ட. ஏன் தெரியுமா? திருப்பாடல் 56:8 சொல்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் துன்பங்களின் எண்ணிக்கையை நான் அறிவேன், உன் துன்பங்களின் எண்ணிக்கையை நான் அறிவேன். ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே, ஆண்டவரே அந்த பிரச்சனை இருக்கு. அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்றாரு, உன் துன்பங்களின் எண்ணிக்கையை நான் அறிவேன். மத்தேயு 6:31-33. எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என்று கவலைப்படாதீர்கள். பிற இனத்தவர்களே இவைகளை குறித்து கவலைப்படுவார்கள். யார் கவலைப்படுவாங்க? பிற இனத்தவங்க. என் பிள்ளைங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா என் பிள்ளைங்க சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று என் தந்தைக்கு தெரியும். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. இவையெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு தந்தைக்கு தெரியும். இங்க வந்திருக்கிறீங்கல்ல, உங்களுடைய தேவை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கடவுளுக்கு பிரியமானதை முதலில் நாடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேவையானவை அனைத்தையும் அவர் சேர்த்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பத்தவே இல்ல, சத்தமா பத்தவே இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு உற்சாகம் வருதா பாரு. ஹல்லேலூயா, என்னது? முதல்ல ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்கள் தேவைகளை அவரே ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி செய்வார். எடுத்த உடனே குடுன்னு கேட்காதீங்க. அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. அவருக்கு பிரியமானது என்னது? அவருக்கு நன்றி செலுத்துதல். அந்த 10 தொழுநோயாளி இருந்தாங்களா? அதுல எல்லாம் ஆண்டவர் போய் குருவானவர்கிட்ட காட்டுன்னு அனுப்புறார். 10 பேரும் போகும்போதே சுகமாயிடுறாங்க, இல்லையா? ஒருத்த மட்டும்தான் திரும்பி ஓடி வரான். மற்ற 9 பேர் யார் தெரியுமா? கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற இஸ்ரவேலர்கள். நம்மளாம் அப்படிதான், கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்குவோம், ஆனா அவருக்கு நன்றி சொல்ல வரமாட்டோம், இல்ல? ஆனா ஒரே ஒருத்தன், யாரு? பிற இனத்தவன். எனக்கு நிறைய இந்து மக்கள் வராங்க, அவங்களுக்கு தெரியும். பிற இனத்தவன் மட்டும்தான் திரும்ப ஓடி வரான். அதுவும் எப்படி ஓடி வந்தான் பைபிள்ல போட்டு தெரியுமா? உரத்த குரலில் இறைவனுக்கு நன்றி சொன்னான். அதான் முழு வலிமை, முழு ஆற்றல். வாயை திறக்கவே மாட்டீங்க. முழு வலிமையோடு ஆண்டவருக்கு அவன் நன்றி சொல்லிட்டே வந்தான். அப்ப இயேசு கேட்டாரு, எப்பா, இறைவனுக்கு நன்றி செலுத்த இந்த பிற இனத்தவனை தவிர அந்த பாக்கி 9 நன்றி கெட்டவர்கள் வரவில்லையான்னு கேட்டார். அந்த நன்றி கெட்டவர்கள் வரவில்லையா? இந்த பிற இனத்தவனை தவிர வேற வரல, மற்றவங்க எல்லாம் வரலையா? அவர்களும் சுகம் பெற்றார்களே. பாத்தீங்களா? நன்றி செலுத்தினால் தான் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இன்னையிலிருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காதீங்க நான் சொன்ன வசனங்களை. அப்ப நன்றி செலுத்தினாலே ஆண்டவர் என் பிரச்சனையிலிருந்து, என் துன்பத்திலிருந்து, என் கண்ணீரிலிருந்து எனக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டீ பிரேக் மாதிரி எத்தனை பிரேக் எடுக்க போறீங்க? 10 கூட எடுக்கலாம். நான் 3 சொன்னா 3 தான் எடுப்பீங்களா? 10 பிரேக் எடுங்க, இல்லையா? நிறைய எடுங்க, எவ்வளவு டைம் கிடைக்குதோ நிறைய. 3ன்றது அதுதான் மினிமம். அதுக்கு மேலதான் தேங்கிங் பிரேக் எடுக்கணும், இல்லையா? அதுக்கு குறைவா எடுக்கவே கூடாது. இது ஒரு முடிவு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு இனிமே இதை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. செய்வீங்க தானே? நம்பலாம்ல உங்களை? அதுவே ஒரு உறுதியா வர மாட்டேங்குது. வெரி குட், வெரி குட். சரியா? இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நிறைய வசனம் கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வசனம் தான் நம்மளை காப்பாற்றும், இல்லையா? பிசாசை எதிர்க்கணும்னா வசனம் வேணும். இயேசுவே சொல்லி கொடுத்திருக்கிறார். அவருடைய சோதனை நேரத்தில் சாத்தானை எப்படி ஜெயிச்சாரு? வசனங்களை சொல்லி தான் சாத்தானை ஜெயிச்சார். அப்ப என் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை எப்படி ஜெயிக்க முடியும்? வசனங்களை சொல்லி தான் ஜெயிக்க முடியும். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. எசாயா 41:10 மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். எசாயா 41:10 வசனம், இல்லையா? அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் கடவுள். அப்புறம் சொல்றார் ஆண்டவர், நான் உனக்கு வலிமை அளிப்பேன். ஆண்டவரே, எனக்கு திறமையே இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை, நான் வேஸ்ட் அப்படி நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு
வலிமை அளிப்பேன். ஹல்லேலூயா. அடுத்தது, எனக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு இல்ல ஆண்டவரே, ஒருத்தரும் இல்ல ஆண்டவரே, எனக்காக வந்து பேசுறதுக்கு, எனக்காக வந்து நிக்கிறதுக்கு யாருமே இல்ல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன். மூணாவது வார்த்தை என்ன தெரியுமா? என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். நீ கீழே விழுந்துட்டேன்னு நினைக்கிறியா? உன்னை நிறைய பேர் ஏறி மிதிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறியா? நான் உன்னை தாங்குவேன். என்ன வசனம் இல்ல? நான் உனக்கு வலிமை அளிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை நீதியின் வலக்கரத்தினால் தாங்குவேன். எசாயா 41:10 வீட்டுல ஃப்ரேம் பண்ணி மாட்டி வைங்க. 2 அரசர்கள் 20வது அதிகாரம், 2 அரசர்கள் 20வது அதிகாரம் 1 to 5 வசனங்கள். எசேக்கியான்னு ஒரு ராஜா இருப்பார். எசேக்கியா அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருப்பார். அவருடைய படுக்கை அறையில படுத்திருப்பார் பெட்ல. அப்ப எசாயான்னு ஒரு இறைவாக்கினர் உள்ள வருவர். உள்ள வந்து இத சொல்லுவார், எசேக்கியா நீ சாக போகிறாய், ஆண்டவரே சொல்லிவிட்டார். யார் சொல்லிட்டா? ஆண்டவரே சொல்லிவிட்டார். உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள். சொல்லிட்டு திரும்பி போறார். அவ்வளவுதான், மெசேஜ் ஷார்ப்பா கொடுத்துட்டு கிளம்பிட்டார். படுக்கை அறை விட்டு வெளியில நடந்து போயிட்டு இருக்கிறார். அப்ப எசேக்கியா என்ன தெரியுமா பண்ணார்? அந்த ராஜா சுவற்று பக்கமாய் திரும்பி கதறி அழுதா. ஏன் சுவத்து பக்கமா? நான் சொன்னேன் இல்லையா, மனிதர்கள் முன்னாடி அழாதீங்க, மதிக்க மாட்டாங்க. மனிதர்கள் உங்கள் கண்ணீருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. யார் கொடுப்பா? இவர் மட்டும்தான் கொடுப்பார். நீ எவ்வளவு அழுதாலும் உன்னை மதிக்கவே மாட்டாங்க. சுவற்று பக்கமாய் திரும்பி கதறி அழுதார். கதறி அழுததுக்கு அப்புறம் ஒரு ஜெபம் சொன்னாங்க. 2 வரிங்க, ரொம்ப பெரிய ஜெபம் இல்லைங்க. கதறி அழுததுக்கு அப்புறம் சொல்றாரு, ஆண்டவரே உன் மீது நான் எத்துணை நம்பிக்கைக்குரியவனாய் இருக்கிறேன் என்று உமக்கு தெரியுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்ன உடனே அவ்வளவுதான் ஜெபம் இல்ல. எசாயா இறைவாக்கினர் ஓடி வர திரும்ப. இப்பதானே சொல்லிட்டு போனாரு. அவர் அரண்மனையின் முற்றத்தை கூட அடையவில்லை, ஓடி வரார் திரும்ப. எசேக்கியா, ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டார். என்ன வார்த்தை பாத்தீங்களா? ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டார். அடுத்த வரி, உன் மன்றாட்டை கேட்டார். பெரிய ஜெபம்லாம் பண்ணல, 2 வரி ஜெபம். உன் மன்றாட்டை கேட்டார். 3வது, உன்னை சுகமாக்குகிறார். நீ சாக மாட்டாய், இன்னும் 15 ஆண்டுகள் உயிர் வாழ்வாய். கை தட்டுங்க. நீ சாகவே சாவாய், ஆண்டவரே சொல்லிவிட்டார். பாத்தீங்களா? ஆண்டவரே முடிவெடுத்துட்டார், நீ சாக போறேன். ஆனா அந்த ஆண்டவரே நம் கண்ணீர் நேர்மையாக இருக்கும் பொழுது, அவர்கிட்ட அழும் பொழுது, ஆண்டவர் அவருடைய முடிவை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் முழந்தால் படிடுவோம். 2 கைகளை உயர்த்தி எல்லாரும். 1 தீமோத்தேயு 2:8. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். ப்ளீஸ். கை வலிக்கும் எனக்கு தெரியும், அதனால தான் கையை தூக்க சொல்றேன். கையை உயர்த்துங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. கையை உயர்த்தி கண்களை மூடி. இரக்கமுள்ள இறைவா, உம்முடைய பேரிரக்கமும் பேரன்பும் இந்த நொடி வரை எங்களை பாதுகாத்து வருகிறது. எங்களுடைய ஜெபங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். திருப்பாடல் 56:8 நீர் சொன்னீர், உங்களுடைய துன்பங்களின் எண்ணிக்கை நான் அறிந்திருக்கிறேன். நாங்கள் சொல்லித்தான் நீர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியமே இல்லை ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், பெயர் சொல்லி அறிந்து வைத்திருக்கிறீர். எங்கள் உள்ளங்களை ஆய்ந்து அறிந்த கடவுளாய் இருக்கிறீரப்பா. ஆகவே இவ்வேளையிலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அத்தனை தேவைகளையும் ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் எப்பொழுதெல்லாம் இங்கு வருகிறோமோ ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடையால் நாங்கள் நிரப்ப பெற்று, உம்முடைய அன்னையின் துணையால் நாங்கள் வழிநடத்தப்பட்டு, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாகவே வாழ நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். நன்றி, நன்றி இயேசுவே. நாங்கள் தொடர்ந்து மக்களாக வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென், 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 ஆமென். நிறைய பேர் ஆமென் சொல்லவே மாட்டீங்க.